அன்பு நேயர்களே வணக்கம். உங்களை மேலும் ஓர் ஜம்மு அண்ட் காஷ்மீரிலே நடந்த சம்பவத்தை சார்ந்த செய்திகளுக்காக வரவேற்கின்றேன். பாபு ஸ்வாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த தலைப்பு வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட் என்று தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தாக்கி மறையும் இந்த குழுக்களினுடைய மர்மம் என்ன என்பதை பற்றிய செய்தி. இது போன்று உல்லாசமாக சுற்றுலா இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பஹல்காம் இடத்துல 22 ஏப்ரல் 2025 நடத்திய கொடூர தாக்குதல் 26 பேர் உயிர் நீத்தது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி ஒரு பிரச்சனையை தூண்ட வேண்டும் என்றே மிக கச்சிதமாக திட்டமிட்டு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த தீவிரவாத செயல் என்பது எடுபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்னும் 11 நாட்கள் ஆகியும் ஏன் பிடிபடவில்லை? இதற்கு முன்பு இது போன்று நடந்த சம்பவங்கள் என்ன? அதிலே பிடிபட்டு இருக்கிறார்களா? அங்கும் இதே போன்றுதான் அந்த சம்பவங்களிலும் கூட வந்தான் சுட்டான் சித்தான் ரிப்பீட் என்று காட்டிற்குள் ஓடி அடர்ந்த காடு மலைப்பகுதி பைன் ஃபாரஸ்ட் என்பார்கள். அங்கு நல்ல பகல் சூரிய வெளிச்சத்திலும் கூட ஒரு 10 மீட்டர் அளவிற்குத்தான் பார்க்க முடியும் என்ற செய்திகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னாலும் கூட குப்வாரா, பாரமுல்லா இந்த இடங்களிலே தொடர்ந்து இரவு நேரங்களிலே கன் ஃபைட் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டு தான் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இராணுவம் தான் இந்த செயலை செய்ய வேண்டும். இந்திய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் தரப்பட்டிருந்தாலும் கூட எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அப்படி செயல்பட்டு விட முடியாது. ஏனென்றால் அதிக மக்கள் தொகை மற்றும் மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாங்கம் என்றால் உடனடியாக இது போன்ற ஒரு போர் சூழலிலே உடனடியாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த சம்பவங்களை நடத்தியது பாகிஸ்தான் இராணுவத்தில கமாண்டோ படைப்பிரிவில நல்ல பயிற்சி, அதாவது காடு அடர்ந்த வனப்பகுதிகள் மலை இது போன்ற சூழ்நிலைகளிலே போர் பயிற்சியை பெற்ற ஒருவன் தான் இதை நடத்துவது என்றால் இதற்கு அர்த்தம் என்ன? பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத செயலுக்கு அடித்தளமாக செயல்பட்டு இருக்கிறது என்று இதன் மூலமாக சூசமாக தெரியப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய 4 புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. 22 ஏப்ரல் 2025 பஹல்காம் துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்ட நபர்களை அந்த சமயத்திலோ அதற்கு முன்போ நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளிலே சுற்றுலா சென்றிருந்தாலோ அல்லது பணி நிமித்தமாக சென்றிருந்தாலும் கூட ஏதேனும் பதிவுகள் உங்களிடம் இருந்தால் அதை காவல்துறைக்கும் NIAவிற்கும் பகிரும் போது உங்களுடைய அடையாளங்கள் ரகசியமாக காக்கப்படும் என்று அந்த தகவல் உத்தரவாதத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அனந்தநாக் போலீஸ். ஆகையினால இது மீண்டும் மீண்டும் இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முக்கிய நபர்கள் பிடிபடுவதில்லை. இயக்குபவர்கள் இந்திய மண்ணிலும் இல்லை. அவர்கள் இந்தியாவிற்கு அப்பால் எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலிருந்து செயலாற்றுகிறார்கள். இதை சார்ந்த தகவல் ஏன் பிடிக்க முடியவில்லை? 11 நாட்கள் ஆகியும் இன்னும் ஏன் அவர்களை பிடிக்க முடியவில்லை என்ற செய்தியை பார்க்கும்போது முக்கியமாக ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் OGWs என்று சொல்கிறார்கள். அவர்கள் இங்கேயே தங்கி இருக்கக்கூடிய இந்திய மண்ணிலேயே தங்கி இருக்கக்கூடியவர்கள் உதவுவதால் தான் இந்த பிரச்சனை. ஆகையினால்தான் அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அந்த அமைப்பு இந்த ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் லோக்கல் சப்போர்ட் கிடைப்பதன் காரணமாக இந்த பிரச்சனை. மேலும் இவர்கள் அனந்தநாக் இந்த சம்பவத்தை நடத்தியவர்கள் அனந்தநாக் பகுதியில தங்கி இருப்பதாக செய்திகள் வெளியிடப்படுகிறது. தீவிரமான தேடுதல் வேட்டையில இறங்கினால் இங்கு மக்களோடு மக்களாக கலந்திருந்தால் மக்களுக்கு இது கடும் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதும் கூட இவர்களை கண்டுபிடிப்பதிலே இடர்பாடாக இருப்பதாக செய்திகளின் மூலமாக அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் அடர்ந்த காடு, நன்கு பயிற்சி பெற்ற தீவிரவாத குழு, அது தனக்கு தேவையான உணவு மற்றும் தகவல் தொடர்பிற்கான சாதனங்களை நூதன நவீன சாதனங்களை வைத்திருப்பது சில இடர்பாடுகளை தருகிறது. ஆனால் விரைவில் பிடிப்பதற்கான வாய்ப்பு. இதே போன்றுதான் ஜூன் 9, 2024 பயணிகள் பில்கிரிம்ஸ் புனித யாத்திரையாக சென்றவர்கள் மீது துப்பாக்கியை சூடு நடத்தி அதனால் ஒரு பள்ளத்தாக்கிலே அந்த வாகனம் கவிழ்ந்து பலருடைய இறப்பும் நிகழ்ந்தது. அந்த நபர்களும் காட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதுதான் செய்தி.
இன்றளவும் அதற்கு உதவி செய்த நபர்கள் பிடிபட்டிருக்கிறார்களே தவிர இதற்கு முக்கிய காரணமானவர்களை அல்லது அந்த சம்பவத்திலே நேரடியாக ஈடுபட்ட நபர்கள் பிடிபட்டதாக செய்திகள் இல்லை. 2023 ரஜௌரி அட்டாக், அது 2023 தொடர்ந்து இது போன்ற பல தீவிர தாக்குதல்கள். NIA-வானதும் தொடர்ந்து இதற்கான விசாரணையை மேற்கொண்டு செம்மையான பணி செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எல்லை கடந்த பயங்கரவாதமாக இருப்பதன் காரணமாக அண்டை நாட்டிலிருந்து பெறக்கூடிய உதவி, பாகிஸ்தானுடைய உதவியின் காரணமாகத்தான் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் ஆகினாலே பாகிஸ்தானிற்கு ஒரு அச்சத்தை காட்டினால்தான் இது நிறுத்தப்படும் என்று பல வல்லுநர்கள் கருதுகிறார்கள். நேற்றும் கூட 2023 தாங்கிரி, ரஜௌரி, பாட்டா, டுரியன் போன்ற பூஞ்ச் இடங்களிலே, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளிலே NIA-வானது OGW ஆக செயல்பட்ட நிசார் அகமது, முஷ்தாக் ஹுசைன் என்பவர்களை ஏற்கனவே பிடித்து அவர்கள் கோட் பல்வால் ஜெயிலிலே ஜம்முவிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பஹல்காம் டெரர் அட்டாக்கிலே தொடர்புடையவர்களை பற்றி அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்கும் ஏதோ விஷயம் தெரிந்திருக்கிறது என்று தான் சூசகமாக அர்த்தம். ஆகினாலே அவர்களை பிடித்து விசாரணை, ஏற்கனவே பிடிபட்டு ஜெயிலில் இருக்கிறார்கள், அவரிடம் விசாரணை. தொடர்ந்து 2020 CRPF பேட்ரோல் மீது அட்டாக், 2021 போலீஸ் வாகனத்தின் மீது ஸ்ரீநகரிலே தாக்குதல், 2022 ஒரு தற்கொலை படை தாக்குதல் ரஜௌரியில ஒரு முயற்சி, அது தோற்கடிக்கப்பட்டது. அதே போல் ரஜௌரியில பொதுமக்கள் மீது 2023 தாக்குதல், 2024 ரியாசி என்ற இடத்துல தாக்குதல், அதாவது புனித பயணம் மேற்கொண்டவர்களை தாக்கியது. 2025 ஏப்ரல் 22 பஹல்காமிலே தாக்குதல் என்று 1989 முதல் தொடர்ந்து 140க்கும் மேற்பட்ட இது போன்ற தொடர் கொடுமைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவின் உளவு படைகளும் கூட தங்கள் கடமைகளை சரிவர செய்து கொண்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரஜௌரி 2023 தாக்குதலில் ஹபீஸ் சையதின் உறவினரான அபு கொத்தால் என்பவர், அவர்தான் முக்கிய குற்றவாளி என்று கருதப்படக்கூடிய அந்த நிலையில அவர் கடந்த மார்ச் 2025 மர்மமான முறையில பாகிஸ்தானில சுடப்பட்டு இறந்தார். ஆகினால இந்த ஹபீஸ் சையதினுடைய உறவினர் இறந்ததற்காக இந்த தாக்குதல் கூட தொடர்ந்த ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருக்கலாம் என்பது யோசித்தால் அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தான் தோன்றுகிறது. வியூவர்ஸ், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். இதற்கு ஒரு நல்ல பதிலடி, பயம் ஏற்பட வேண்டும் என்றால் டிட்டரன்ஸ், ஒரு நாடு மற்றொரு நாடின் மீது இது போன்ற தாக்குதல்களை தொடர்ந்து ஏவிக்கொண்டிருந்தால் டிட்டரன்ஸ் என்பது வேண்டும். டிட்டரன்ஸ் என்றால் தடுத்து நிறுத்த ஒரு அச்ச உணர்வை காட்ட வேண்டும். அது எப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்வையாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபு ஸ்வாட் உங்களுக்கு தற்கால செய்திகளை உடனுக்குடன் தரும்.